நிலை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து 242 பேருடன் புறப்பட்ட விமானமானது விழுந்து நொறுங்கியிருக்கக்கூடிய நிலையில் நடந்தது என்ன, 242 பேரின் கதி என்ன, கடைசி நிமிடங்களில் நடந்தது என்ன பார்க்கலாம். முக்கிய புள்ளிகளாக அகமதாபாத் விமான நிலையத்தின் 23வது ஓடுதளத்தில் இருந்து 1:38 மணிக்கு லண்டனிற்கு விமானமானது புறப்பட்டது. ஏர் இந்தியா நிறுவனத்தின் AI-171 என்ற போயிங் 787 ரக விமானமானது 242 பேருடன் பயணித்திருந்தனர். லண்டனுக்கு புறப்பட்ட விமானத்தில் 230 பயணிகள், 2 விமானிகள், 10 ஊழியர்கள் உட்பட மொத்தமாக 242 பேர் பயணம் மேற்கொண்டனர். 625 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானம் 1:43 மணிக்கு விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. மேகானி நகரின் பயிற்சி மருத்துவர்கள் தங்கியிருந்த விடுதி மீது விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து விபத்துக்குள்ளாகியிருந்தது. விபத்துக்குள்ளான விமானத்தை கேப்டன் சுமித் சபர்வால், கிளைவ் குந்தர் ஆகியோர் இயக்கியிருக்கின்றனர். விபத்துக்குள்ளான விமானத்தை தற்போது விமானிகளான சுமித் சபர்வால், கிளைவ் குந்தர் ஆகியோர் இயக்கியிருக்கின்றனர். அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெகானி நகரில் விமானமானது விழுந்து நொறுங்கியிருக்கிறது. இன்ஜினில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மணிக்கு 321 கிலோமீட்டர் வேகத்தில் விமானமானது விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விமானத்தை இயக்கிய விமானி சுமித் சபர்வாலுக்கு 8200 மணி நேரம் விமானத்தில் பயணித்த அனுபவம் உள்ளது. விமானத்தில் பயணித்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி தற்போது கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார். இங்கிலாந்தைச் சேர்ந்த 52 பேர் உட்பட 61 வெளிநாட்டினர் இந்த விமானத்தில் பயணம் மேற்கொண்டிருந்தனர். இந்தியாவைச் சேர்ந்த 8 குழந்தைகள், வெளிநாட்டைச் சேர்ந்த 6 குழந்தைகள் என மொத்தமாக 14 குழந்தைகள் இந்த விமானத்தில் பயணம் மேற்கொண்டிருந்தனர். விபத்தில் சிக்கிய இந்த விமானத்தில் இந்தியாவைச் சேர்ந்த 181 பேர் பயணம் மேற்கொண்டனர். தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்கின்றன. விபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். விமான விபத்தை தொடர்ந்து மறு அறிவிப்பு வரும் வரை அகமதாபாத் விமான நிலையமானது மூடப்பட்டிருக்கிறது. குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பாட்டீலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்பு கொண்டு விமான விபத்தின் நிலைமை குறித்து தற்போது கேட்டறிந்தார். பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அகமதாபாத் விமான நிலையத்திற்கு விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்திருக்கிறார். இது ஒரு பேரழிவான விபத்து என்று தற்போது ஏர் இந்தியா தலைவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இது ஒரு பேரழிவான விபத்து என்று தெரிவித்திருக்கிறார். 1800569144 என்ற அவசர கால உதவி எண்ணை தற்போது ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்திருக்கிறது.